மிதுன ராசி அன்பர்களே, இந்த சித்திரை மாதம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம், முன்னேற்றம், புதிய வாய்ப்பு அப்படின்னு உயர்ந்த நிலைக்கு உங்களை கொண்டுட்டு போகிறதுக்கான மாதங்க இது. இதை ஒரு டைனமிக் காலம்னு சொல்லலாங்க. இது சும்மா ஓடி போகிற மாதம் கிடையாதுங்க, உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிற மாதம்னு கூட சொல்லலாம். இந்த ராசிக்குள்ளே வர மிருகசீரிகம் 3, 4ஆம் பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாத நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் தனித்தனி பலனும் வலுவாக வேலை செய்ய போகுதுங்க. மிருகசீரிக நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதம் நீங்கள் நீண்ட நாளாக காத்திருந்த விஷயமெல்லாம் இப்போ நடக்க ஆரம்பிக்கும். வேலை, பிஸ்னஸ் ரெண்டுலேயுமே உங்களுக்கு க்ரோத் இருக்கும். ஆரம்பத்தில் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி வரும். நீங்கள் எடுக்கிற முடிவுலாம் ஃப்யூச்சரில் உங்களுக்கு பெரிய அளவிலான க்ரோத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதத்தை ரொம்ப பவர்ஃபுல் மாதம்னு சொல்லலாம். உங்களுக்கு புதிய கான்டாக்ட்ஸு, புதிய அன்எக்ஸ்பெக்டட் இன்கம்மு, ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஃப்யூச்சரில் கோடிக்கணக்கான க்ரோத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குதுங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் ஸ்டேபிலிட்டி மற்றும் ப்ராக்ரஸ் மிக்ஸாக இருக்கும். ஃபேமிலி சப்போர்ட் அதிகமாக இருக்கும். மென்டல் கிளாரிட்டி வரும். நீங்கள் எடுக்கிற திட்டம்லாம் சக்ஸஸ் ஆகும். ஸ்லோவாக இருந்தாலும் ஸ்டெடி க்ரோத்தாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையிலன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதம் நல்ல மாற்றத்தை கொண்டு வரலாம். முன்னாடி இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் கொஞ்சம் குறையும். கணவன் மனைவியோட உறவில் ஓப்பன் கம்யூனிகேஷன் இருந்தால் பாண்டிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சியெலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரிலேட்டிவ்ஸு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வருகையினால் உங்கள் வீடே கலகலப்பாக இருக்க போகுதுங்க. நீங்கள் குடும்பத்துக்காக எடுத்த முயற்சியிலெல்லாம் வெற்றி பெறுவீங்க. பண விஷயத்துலின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதம் சடன் ஜாக்பாட் அடிக்கும் அப்படின்னலாம் சொல்ல முடியாது. ஆனால் உங்களுக்கான இன்கம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். புதிய புதிய வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு அதிகமாக வரும். அதை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான இன்கம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு இன்கம் மட்டும் இல்லாமல் சைடு இன்கம்மு, எக்ஸ்ட்ரா ஏர்னிங்கு, பெண்டிங் மணி, இந்த மாதிரியெல்லாம் பல வழியிலிருந்து பணம் வர ஆரம்பிக்கும். சில பேருக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதத்தில் ஆரம்பிக்கிற முயற்சி ஃப்யூச்சரில் கோடிக்கணக்கான வருமானத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பணத்தை ஸ்மார்ட்டாக மேனேஜ் பண்ணணும். அன்னெசரியான செலவெல்லாம் அவாய்ட் பண்ணி கொஞ்சம் சேவ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெரிய அட்வான்டேஜ் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலை பகுதியில் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா, அங்கே உங்களோட திறமையை வெளிப்படுத்துறதுக்கான காலமாக இந்த மாதம் இருக்குது. உங்களோட கம்யூனிகேஷனு, உங்களோட ஐடியாஸ் எல்லாம் உங்களோட மேலதிகாரிகள் கவனிக்கிற மாதிரி நல்ல சூழலெல்லாம் இருக்குதுங்க. சிலருக்கு ப்ரமோஷனு, இன்க்ரிமெண்ட்டு, நியூ ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒர்க்லோடு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்பவுமே உங்களுக்கு முக்கியம். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் இருந்தீங்கன்னா அவங்க இந்த மாதத்தோட கடைசியில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அன்னெசரி இஷ்யூஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க. அடுத்து தொழில், வியாபாரம் அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு எக்ஸ்பேன்ஷன் திங்கிங்லாம் வரும். புதிய கிளைண்ட்ஸு, நியூ ஐடியாஸு, நியூ டீல்ஸு அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஆரம்பத்தில் அது ஸ்மால் லெவலில் இருந்தாலும் அதே விஷயந்தான் ஃப்யூச்சரில் ரொம்ப பெரிய க்ரோத்தை உங்களுக்கு கொடுக்குது. மறைமுகமான போட்டிலாம் நிறையாவே உங்களுக்கு இருக்கும். ஆனால் உங்களோட ஸ்மார்ட் ஒர்க்கு தான் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். அக்கௌண்ட்ஸு அப்புறம் டாக்குமெண்ட்ஸை மட்டும் கொஞ்சம் சரியாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. அடுத்து பெண்களுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பெண்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னா, நல்ல மாற்றத்தை தர மாதமாக இந்த மாதம் இந்த ராசியில் இருக்கிற பெண்களுக்கு இருக்குதுங்க.
நல்ல மாற்றம்னா என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வீட்டை நிர்வாகம் செய்கிற பெண்கள்லாம் இருக்கீங்கள்ல, அவங்களுக்கு வந்து ஃபேமிலியோட சப்போர்ட் வந்து ரொம்ப அதிகமாகவே இந்த மாதம் இருக்கும். தேவையான பொருளை வாங்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். மன நிறைவோடவே இருப்பீங்க இந்த மாதம் ஃபுல்லாக. தேவையான பொருட்களை வாங்கின சந்தோஷமும் இருக்கும். வேலைக்கு போகிற பொண்ணுங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னா, அன்எக்ஸ்பெக்டடான பெனிஃபிட்ஸு அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடை அணிகலன் அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் நீங்கள் அதிகமாக இந்த மாதம் வாங்குவீங்க. சோசியல் லைஃப் கூட ஆக்டிவாக இருப்பீங்க. இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு பயணம் மற்றும் ஆன்மீகம் வந்து இந்த மாதத்தில் முக்கிய பங்கு வகிக்குது. ஷார்ட் ட்ரிப்ஸு, அஃபிஷியல் ட்ராவலு, ஃபேமிலி அவுட்டிங்கு இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் அதிகமாகவே இருக்குது. அதே நேரத்தில் வந்து கோயில் தரிசனம் பண்ணுறது, ஆன்மீகத்தோட ஈர்ப்பு உங்களுக்கு இந்த மாதம் அதிகமாக இருக்கும். இது வந்து உங்கள் மனசுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி, அப்புறம் வந்து ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்குது. கோயிலுக்கு போயிட்டு வர்றதுனால மன அமைதியாகவும் நல்ல திருப்தியோட ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இந்த மாதம் நீங்கள் இருக்க போகிறீங்க. ஆனால் இன்கம் விஷயத்தில் மட்டும் சடன் இன்கம் வராதுங்க. ஆனால் நீங்கள் இப்போ எடுக்கிற சின்ன முயற்சி கூட உங்களோட லைஃப்பில் ஃப்யூச்சரில் ஒரு நல்ல க்ரோத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு க்ரோத்தை கொடுக்குங்க. ஆனால் அதை வந்து நல்லா யோசித்து முடிவெடுக்கணும். மொத்தத்தில் இந்த சித்திரை மாதம் மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா, ஒரு புதிய வாய்ப்பு, பெரிய வளர்ச்சி பாதையை தொடங்கிறதுக்கான காலம்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் நீங்கள் தொடங்குற முயற்சி, நீங்கள் உருவாக்குற கான்டெக்ட்ஸு, நீங்கள் எடுக்கிற ஸ்மார்ட்டான முடிவு இதெல்லாம் சேர்ந்து தான் எதிர்காலத்தில் உங்களுக்கு கோடிக்கணக்கான வருமானத்தையும் ரொம்ப பெரிய சக்ஸஸையும் கொடுக்குற சக்தியை கொண்டதாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அதனால் இந்த மாதத்தை சாதாரணமாக எடுத்துக்காமல் வர ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு வர ஒவ்வொரு வாய்ப்பையும் வீணாக்காமல் எல்லாத்தையும் உங்களுக்கு சாதகமாக ஸ்மார்ட் திங்கிங்காக யோசித்து முடிவெடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உங்களுக்கு சக்ஸஸ் இருக்கும். நீங்கள் இந்த மாதத்தில் எடுக்கிற முடிவை வச்சு தான் உங்களோட வளர்ச்சி ஆரம்பமாக போகுதுங்க. அதனால் மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் ஸ்மார்ட் திங்கிங் பண்ணி ஒவ்வொரு முடிவையும் எடுக்கணும். மொத்தத்தில் இந்த சித்திரை மாதம் மிதுன ராசிக்காரங்களுக்கு பெரிய வளர்ச்சிக்கு அடித்தளம் போடுற மாதமாக இருக்குதுங்க. இப்போ நீங்கள் போடுற அடித்தளம் தான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து கோடிக்கணக்கான லாபத்தை கொடுக்க போகுதுன்னு சொல்லலாம். அதனால் ஒவ்வொரு முடிவையும் பொறுமையாகவும் தெளிவாகவும் நிதானமாக யோசிச்சும் எடுக்கணும். அதே மாதிரி பண விஷயத்துலையும் நான் முன்ன சொன்ன மாதிரி கவனமாக இருக்கணும். உங்களோட அக்கௌண்ட்ஸு, டாக்குமெண்ட்ஸு அதெல்லாம் சரியாக மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது.